அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். நகரமயமாக்கலில் இந்தியாவில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உள்ளிட்ட 13 நகராட்சிகள் உருவாக்கப்படும் என அரசு அறிவித்திருக்கிறது. அடிப்படை வசதிகள், கட்டமைப்பு மேம்பாடு, மேம்படுத்தப்பட்ட சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதிகளை மேம்படுத்தும் வகையிலும் புதிய தொழிலகங்கள் ஏற்படுத்துதல், வேலைவாய்ப்பு உருவாக்குதல், வருவாயை பெருக்குதல் என அனைத்து தரப்பு வளர்ச்சிக்கும் நகரமயமாக்கலை கருத்தில் கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை மறுசீரமைக்க வேண்டியதன் அவசியம் மாநில அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்காக கிராம ஊராட்சிகளை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளுடன் இணைத்தும், பேரூராட்சிகளை நகராட்சிகளாகவும் நகராட்சிகளை மாநகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தும் நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் 13 புதிய நகராட்சிகள் உருவாக்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பை தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் கிராம ஊராட்சிகளில் ஆயிரக்கணக்கானோர் 100 நாள் வேலையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கலக்கமடைந்திருக்கும் பயனாளர்கள் அரைவயிறு கால்வயிறு பசியை ஆற்ற பேருதவியாக இருக்கக்கூடிய வேலை பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தில் கூட்டமாக கிராமமாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனு அளித்த வண்ணம் உள்ளனர். ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தால் தங்களது வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகியிருப்பதாக கூறும் பயனாளர்கள், அத்தோடு சொத்து வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளும் உயரும் என்பதால் தங்களது கிராமங்களை நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என போராட்டங்களை முன்னெடுத்து வருவதையும் கண்கூடாக காண முடிகிறது. 2005ஆம் ஆண்டு மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங்கால் கொண்டுவரப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக கருதப்பட்ட 100 நாள் வேலை திட்டம் மூலம் நாடு முழுவதும் 13 கோடியே 42 லட்சம் மக்கள் பயன்பெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் 91,57,000 பேர் பயன்பெற்று வருகின்றனர். கடந்த 3 மாத காலமாக 100 நாள் திட்ட பயனாளர்களுக்கு அவர்கள் பார்த்த வேலைக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும், சரிவர வேலை வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 100 நாள் திட்டத்தில் பணியாற்றிய பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய 1056 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசு வழங்காமல் இழுத்தடிப்பு செய்து வருவதால் அதனை உடனடியாக விடுவிக்குமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 13ஆம் தேதி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இன்றைய தேதி வரை அது 1635 கோடியாக உள்ள இந்த சூழலில்தான் 13 புதிய நகராட்சிகளுக்கான இணைப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைத்தாலும் வளர்ச்சியும் மாறுதலும் உடனடியாக நடந்துவிடாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கையில் ஏற்கனவே வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்ட பயனாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இத்திட்டத்தை நகர் உருவாக்கத்திற்கு ஏற்றால் போல புதிய பரிணாமத்தில் செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.